ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓரளவு வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு எவ்வளோ நல்லா பொன்னிறமாக வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, கிட்டத்தட்ட நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சாப்பாடை மட்டும் நீங்கள் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு காரமே பெப்பர் மட்டும்தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு.